Hi friends, நம்ம ஈராட் மூவிஸ்ல மலையாள படமான விவேகானந்தன் வைரலான எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது மேரிட்டல் ரேப்பை பத்தி சொல்ல வருது. அதாவது ஒரு பெண்ணோட கணவரால மனைவியோட விருப்பத்துக்கு எதிராக செய்யப்படுற உடலுறவு. இதை இன்னும் விரிவா பார்க்கறதுக்கு முன்ன நம்ம ஈராட் மூவிஸ்ல வார வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தையும் சில படங்களோட முழு கதையும் பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். விவேகானந்தன் வெளி உலகத்துக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பண்றவன், மனைவி மகளோட நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபை லீட் பண்றவன். அவன் குடிக்கிறது இல்ல, சிகரெட் இல்ல, எப்பவும் வீட்டு சாப்பாடு தான். வெளியில போனா தானே சமைச்சுப்பான். அலோபதி மருந்து எடுக்கிறது இல்ல. ஆனா இந்த நார்மல் ஆசாம்ன்ற போர்வைக்கு அடியில ஒரு மிருகம் உங்க மேல பாஞ்சு குதறதுக்கு காத்திருக்கு. செக்ஸ் லைஃப்ல ஒரு ஆம்பளை இப்படிதான் இருக்கணும்னு நம்புறவன், படுக்கையில தன் பார்ட்னர் கிட்ட உரிமை இருக்குன்னு முரட்டுத்தனமா நடந்துக்கிறவன், தனக்கு கிக் ஏறதுக்காக அவங்களுக்கு வலியை உண்டாக்குறதுல தயங்குறதும் கிடையாது. இதுக்காக பல லேகிங்களை வேற சாப்பிடுறவன். இந்த விவேகானந்தன் கிட்ட மாட்டினது அவன் மனைவி சித்தாராவும் அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற டயனாவும். அதுக்கு மேல பாக்குற ஒவ்வொரு பெண்ணோடையும் மானசீகமா வாழ்வான். ஏமாந்தா அவங்கள தன் வலையில விழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஒரு கட்டத்துல விவேகானந்தனோட கொடுமைகளால சித்தாராவும் டயனாவும் ரொம்பவே பாதிக்கப்படும் போது விவேகானந்தனுக்கு எதிராக மாறுறாங்க. அவங்க வீலாக் பண்றதுல பாப்புலரான ஆயிஷாவோட உதவியோட ஒரு விஷயத்தை வைரல் ஆக்குறாங்க. அது ஒரு கட்டத்துல வயலண்டாகவும் போகுது. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன நடந்தது என்பதுதான் படத்தோட மீதி கதை. மலையாள சினிமால ஒரு ரூமுக்குள்ள நடக்கிற ஆண் பெண் உறவுகளை ரூமுக்கு வெளியில கொண்டு போறது ரொம்ப ரேர். இயக்குனர் கமல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை போல்டா படமாக்கி இருக்காரு. அதுலயும் பெரும்பாலான ஆர்டிஸ்டுங்க இந்த மாதிரியான கேரக்டர்களை நடிக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. அதை ஷைன் டாம் சாக்கோ தயங்காம நடிச்சது நல்ல விஷயம். இயக்குனருக்கு அந்த கேரக்டருக்கான செயல்களை ஒருபோதும் நியாயப்படுத்தல. அதோட வக்கிரமான புத்திக்கான காரணத்தையும் சொல்ல முயற்சிக்கல. அதுக்கு பதிலா அந்த மாதிரியான ஆளுங்களை எக்ஸ்போஸ் பண்றது, பெண்களோட குரலை எழுப்புறதுக்கான அதிகாரத்தையும் காட்சிப்படுத்திருக்காரு. இதுல பெண்களோட விருப்பத்துக்கு மாறா நடக்கிற அந்த பெட்ரூம் சீன்ஸ் சில பேருக்கு சரியா இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான குற்றங்களோட சீரியஸ்னஸ் காட்டுறதுக்கு அந்த சீன்ஸ் அவசியமா படுறது. என் உடல் என் உரிமை என்ற முக்கியமான மெசேஜை படம் சொல்ல முயன்றாலும் விவேகானந்தனோட பிடியிலிருந்து தப்பிக்க சித்தாராவும் டயனாவும் வித்தியாசமான வழியை தேர்ந்தெடுக்கும் போது தான் தடுமாற தொடங்குது. இப்ப இருக்க சட்ட அமைப்பு தங்களுக்கு உதவாதுன்னு அவங்க நம்புறதால மேரிட்டல் ரேப்பை அம்பலப்படுத்த முடிவு செய்றாங்க. ஆனா வேற பல வழிங்க இருந்தும் சோசியல் மீடியா மூலம் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை எப்படி பேச வச்சார் இயக்குனர்னு புரியல. முதல்ல இந்த சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான ஐடியா பல தடவை வந்திருக்கு. அடுத்து இந்த சப்ஜெக்ட்ல இருக்க சில சென்சிட்டிவான விஷயங்க. மற்ற எல்லா விஷயங்கள்லயும் சரியா இருக்க விவேகானந்தனோட கேரக்டருக்கு தேவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஆனா ஸ்கிரிப்ட் அவரை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு குற்றவாளியை நிறுத்துது. இயக்குனர் சாதாரண மக்கள் இப்படிதான் நடந்துக்கிறாங்களான்னு கொஞ்சம் யதார்த்தத்தை உணர்ந்து ஒரு ஏத்துக்கிற மாதிரியான சொல்யூஷனை கொடுத்துருக்கலாம். ஏன்னா சில விஷயங்களுக்கு சோஷியல் மீடியா வேற பல வேதனைகளை கொண்டு வந்துடும். இயக்குனருக்கு படத்தோட முடிவில் சோஷியல் மீடியாவோட உதவி தேவையில்லைன்னு தான் கொண்டு வந்து முடிக்கிறாரு. ஆனா அது சரியானபடி எக்ஸிக்யூட் பண்ணப்படல. இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. மேலும் சைனைட் எடுத்து போன சொன்னதாலேயே ஒரு ஆக்ஷன் எடுக்காம போலீஸ் வெறுமனே பார்த்துட்டு நிக்கிறது நெருடலான விஷயம். வீட்டு முன்னாடி விவேகானந்தருக்கு சப்போர்ட்டா வர மெயின் ஆக்டிவிட்டீஸ்ங்க சில கேசுங்கள்ல எப்படி ஒருதலை பட்சமா நடந்துப்பாங்கன்னு கிண்டல் செய்யப்படுறாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பாதிக்கப்பட்ட பெண்களை எப்படி அவமானப்படுத்தப்படுறாங்கிறதையும் பார்க்கிறோம். இதுல வந்து 3 மெயின் லேடி ஆர்டிஸ்டுங்களும் ஒரு இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ஷைன் டாம் சாக்கோ தான் விவேகானந்தன் கேரக்டருக்கு பொருத்தமா இருப்பார் மாதிரி நடிச்சிருக்காரு. கட்டி போட்டாலும் விடாம திமிரிக்கிட்டு கடைசி வரை அந்த ஆம்பளத்தனத்தை காட்டினதுக்கு லேடிஸ் ஆடியன்ஸுக்கு இன்னும் கடுப்பா இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட இதே மாதிரியா சப்லிஸ் நாசர, ரேவதி, ஊர்வசி, ரோகிணி கட்டி வச்சு உதைக்கிற மாதிரி 1994ல வெளிவந்த மகளிர் மட்டும்ன்ற கதையில நம்ம பார்த்திருப்போம். விவேகானந்தன் வைரலான வீக்கெண்ட் வாட்சுக்கு நல்லா இருக்கும். படத்துல சில சீன்ஸும் மேரிட்டல் ரேப் ரிலேட்டடான விஷயங்கள் வெளிவரும்போது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் சரியா வராதனால அதை மனசுல வச்சுட்டு பார்க்கவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.